ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மனம் விரும்புகிற உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வாராக. நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம் என்ன? ஆண்டவர் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய ஆண்டவர். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் செல்வராயிருந்தும் ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வர்களாக மாறியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவ்வளவு நல்ல ஒரு தேவன் இருந்தும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை இல்லாமல் போனது? காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, உங்கள் குற்றங்களே உங்கள் நன்மையை தடுத்தது. சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய குற்றங்கள் என்னுடைய நன்மைகளை தடுத்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதியை நாம் தியானித்து சிந்தித்து நேற்று ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முழுவதும் நாம் சமர்ப்பித்தோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், பாவ வாழ்க்கையிலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாக கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னா நாம் இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோம் தெரியுமா? யார்ட்டையாவது ஐடியாலாம் கேட்போம். யார்ட்டையாவது போய் நாம் நின்று எனக்கு ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு முறை ஒரு உளவியல் ஒரு மருத்துவர், மனநல மருத்துவரை சந்திக்க ஒரு மனிதன் போனான். அவன் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தெல்லாம் சொல்லி, சார் எனக்கு தூக்கமே இல்லை சார், என் நிம்மதியே போச்சு சார் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் புலம்புனானான். புலம்பி முடித்த பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், இங்கே வாப்பா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம். நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க, சர்க்கஸ் நடத்துகிறாங்க. நீ அங்கே போ, ஒரு 2 மணி நேரம் நல்ல ஜாலியாக அங்கே இருக்கும். அங்கே ஒரு கோமாளி இருக்கான் பாரு, அவன் காட்டுற கோமாளித்தனத்துக்கு பஞ்சமே கிடையாது. நீ போய் அதில் உட்கார்ந்தாலே உனக்கு ஓரளவு மனசு ரிலாக்ஸ் ஆகிரும். அதனால் நீ அங்கே போய் உட்காருனானா. இந்த மருத்துவர் சொல்ல சொல்ல அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, அழுதுகிட்டே இருந்தானா. ஏன்பா, உன்னை நான் போய் சர்க்கஸில் போய் உட்கார சொன்னதுக்கு ஏன் அழுற? அவன் சொன்னானா, ஐயா அந்த கோமாளியை நான் தான், அந்த கோமாளியே நான் தான், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், ஆனால் நான் அழுறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு காரியம், சமாதானத்தை தேடி ஜனங்கள் ஓடுறாங்க, சந்தோஷத்தை தேடி ஓடுறாங்க. நீங்கள் கூட இன்றைக்கி நம்ம மறைந்த ஒரு நடிகர், அவர் சின்ன கலைவாணர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காமெடிலாம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு நிறைய ஒருவேளை நிறைய கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவேக். ஆனால் அவருடைய லைஃப்பில் அவர் கடைசியில் அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது துக்கம் நிறைந்த வாழ்க்கை. எல்லாரையும் சிரிக்க வச்ச மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் துக்கங்களை அனுபவித்தே வாழ்க்கையில் பரிதாபமாக மிக மன அழுத்தத்தினால் அவருடைய வாழ்க்கை முடிந்ததாக நெருங்கியவர்கள் சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னா என்ன செய்யணும்? அக்கிரமத்தை விடணும், ஒரு குடிப்பழக்கத்தை விடணும், போதை பொருளை விடணும். தான் செய்கிறது தப்பு தான் தெரியுது, ஆனால் அதை விடணும். என்ன பண்ணணும்? நம்ம போய் கயிறு கட்டுறது. சில நேரங்களில் எனக்கு சிரிப்பாக இருக்கும். என்ன சிரிப்புன்னா, நீங்கள் சில பேருக்கு சிவப்பு கயிறுலாம் ஆண்களுக்கு கட்டி விட்டுருப்பாங்க,
நான் கேட்டேன், எதுக்குப்பா இத்தனை கை இங்கே வர கட்டியிருக்கிற? என் பொண்டாட்டி கூட்டு போய் என்ன பண்ணா, கயிறு கட்டி விட்டுருக்குறான். எவ்வளோ ஃபீஸு? அது ஒரு 5000 ரூபா ஆயிருக்கு. எதுக்கு சொல்லுங்க? அதுக்கு சில டேப்லெட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நபர்லாம் சந்திக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவன் அதை விட மோசமாக இருந்தான். அப்போ ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெரியணும், ஒரு மனிதன் பாவத்தை விட வேண்டும் என்றால் தாயத்து கட்டுறதோ கயிறு கட்டுவதோ இல்லைன்னா எங்கேயாவது போய் பூஜை போடுறதோ ஒன்றும் நடக்காது. எப்பொழுது அவன் வாழ்க்கையில் மனம் மாற முடியும் என்றால், எப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால் அதனுடைய வழிமுறை தான் சங்கீதம் திருப்பாடல் 139ஆம் அதிகாரம். நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 139ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். நல்ல பொறுமையோடு எல்லாரும் பைபிள் எடுத்துக்கணும். சங்கீதம் திருப்பாடல் 139ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இறைவா, நீர் என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாரும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். நீ எப்போ விடுதலையை பெற்றுக்கொள்கிறாய்? நீ எப்பொழுது மனம் மாற முடியும்? சகோதரனே சகோதரியே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னா, நீங்க போய் ஏதோ 2 பூசை 2 உலகத்தில் இருக்கிற தாயத்து தகடெல்லாம் இல்லைன்னா உலகத்தில் மற்ற ஜனங்கள் சொல்றது போல சில காரியங்களை செய்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இந்த வேத வசனங்களை அப்படியே உட்கார்ந்து ஆராய்ந்து சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த மந்திரவாதம் பில்லி சூனியம் இல்லைன்னா அதை இதெல்லாம் தேடி போகிற ஜனங்கள் ஆண்டவரை இவ்வளவு தூரம் தேவன் நல்லவராக நீர் இருந்தும் போகிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கன்னிகளிலே அகப்படுகிறார்கள். எதில் அகப்படுறாங்க? எதில் அகப்படுறாங்க? பொறியில் போய் அகப்படுறாங்களாம். விளைவு என்னாகும்? ஒரு எலி கூண்டில் போய் ஒரு எலி மாட்டுறதுக்கு காரணம் என்ன? ஒரு எலி கூண்டில் ஒரு எலி மாட்டுவதனுடைய காரணம் என்ன சொல்லுங்க? அதில் ஒரு சுட்ட தேங்காயை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு துண்டு கருவாடை லேசாக நெருப்பில் காமிச்சு வச்சுருப்பாங்க. அது போய் இந்த கருவாட்டுக்காக இந்த என்ன செய்யுது எலி, அதில் போகும் பொழுது அது மாட்டிக்கொள்ளுகிறது. இதே போல என்னுடைய ஜனங்கள் என்னை அறியாமல் பொறிகளிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். முடிவென்ன? சாத்தான் அவருடைய குடும்பத்தையும் வாழ்க்கையை அழித்து விடுகிறான். அவர்கள் நான் வாக்களித்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி சாபமாக வாழ்க்கையை முடிக்கிறார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அதனால எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க பாவத்தை விடணும்னா பக்கத்து வீட்டுக்காரக்காவை பார்க்க கூடாது. ஏன்னா அவ மந்திரவாதத்தை பார்த்துட்டு தான் இருப்பா, அவ பில்லி சூனியத்தை பார்த்துட்டு தான் இருப்பா. பக்கத்து வீட்டில் உள்ளவா சொல்லுவா, உனக்கு திஷ்டி இருக்குது. அதில் இன்னைக்கு இருக்கிற மாடல் கிறிஸ்தவர்கள் காலிலெல்லாம் கயிறு கட்டுறாங்க. நல்லா கவனிக்கணும். காலில் கயிறு, வாலிப பிள்ளைங்க கிளவி முதற்கொண்டு காலில் கயிறு கட்டியிருக்கா. நீ மோட்சத்துக்கு போகணும்னா முதல்ல என்ன செய்யும்? உன்னுடைய இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை விடு, இல்லைன்னா உன் குடும்பத்துக்கே பரம்பரை சாபத்தை கொண்டு போயிடுவ நீ. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இன்னைக்கு ஒரு காலிங், ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள்ட்ட கேளு. அன்னைக்கு யோசுவா கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? நீங்கள் உங்கள் மூதாதையரை போல வாழ போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். மூதாதையர் எப்படி இருந்தாங்க? அவங்க மூட நம்பிக்கையில் தான் இருந்தாங்க, அவங்க அந்நிய வழிபாட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு இந்த மைதானத்தில் இந்த சப்தம் கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சப்தம் இருக்கணும். நானும் என் வீட்டார் யாருக்கு ஊழியம் செய்வோம்? சொல்லுங்க, யாருக்கு ஊழியம் செய்வோம்? நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. இன்னைக்கு முடிவெடுக்கிற நாள். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சப்தத்தை வைத்து இருக்கிறார். நீ எதை பின்பற்ற போற? நீ யாருக்கு பின்னால போக போற? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை போல நீங்கள் வாழ முடியாது. ஏன்? அவங்களுக்கு பல வழிகள் இருக்கிறது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து உன் வாழ்க்கையை ரிசர்ச் பண்ணனா முடிவு என்ன ஆகும்னா,
எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் அநியாயம் பண்ணுறான், எல்லாரும் அட்டூழியம் பண்ணுறான், எல்லாரும் அவன் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உனக்கும் என்ன தெரியும் தெரியுமா? நம்மளும் இப்படி இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, எப்படி ஆயிரும் தெரியுமா மனசு? எல்லாரும் பண்ணுறாங்க, நானும். சொல்லுங்க, எல்லாரும் செய்கிறாங்க பிரதர், நானும். ஆனால் இந்த உலகத்தில் நீ மனம் மாறணும்னா சங்கீதக்காரன் எழுதுறான், கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும். கை தட்டுங்க பார்ப்போம். என் உள்ளத்தை யார் ஆராய்ந்து பார்க்கணும்? சொல்லுங்க. என்ன, என்னுடைய உள்ளத்தை ரிசர்ச் பண்ண வேண்டிய ஆள் யாரு? தேவன் என்னுடைய உள்ளத்தை ரிசர்ச் பண்ணணும். என் ஆத்துமாவை, என் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கணும். சகோதரா, நீ வேற எங்கேயோ போய் நிற்காத. சகோதரியே, நீ வேற எங்கேயோ போய் நிற்காத. அதனால தான் அவர் எழுதுறாரு, என் உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பாரும். ஆராய்ந்து பார்த்தாதான் என்ன நடக்கும் தெரியுமா? ரெண்டாவது என்ன சொல்றாரு? என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், என் எண்ணங்களை அறியுமாறு சோதித்து பாரும். என் எண்ணங்களை அறியுமாறு சோதித்து பார். ஏன் இப்படி எழுதினாரு? ஏன் இப்படி அவர் ஜெபம் பண்றாரு? ஆண்டவர் என் உள்ளத்தை ஆராயணும், என்னுடைய எண்ணங்களை தேவன் சோதித்து பார்க்கணுமா. ஏன் தெரியுமா? அதுல 24வது வசனம் சொல்லுது, என்றும் உள்ள வழியில் நீர் என்னை நடத்தி செல்லும். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இந்த சர்ச் எதுக்காக இருக்குது? எதுக்கு சர்ச்சு? நம்ம அடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ராஜகண்ணி அன்னைக்கு ஒரு பெரிய தேவாலயத்தை ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? ஏங்க, சர்ச் எதுக்குங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சர்ச் எதுக்கு? பெருமை அடிக்கிறதுக்கா? சொல்லுங்க. இல்லை. சர்ச் எதுக்கு? மாடல் பண்ணி பார்க்கறதுக்கா? இல்லை. ஆலயம் எதுக்கு தெரியுமா? கை கொடுத்து சொல்லுங்க, ஆலயத்தை எதுக்கு வைத்திருக்கிறோம்? நீ மோட்சத்துக்கு போகணும். ஆலயம் கட்டின நோக்கம் என்ன? ஆலயம் எதை காமிக்குது? கோபுரம் எதை காமிக்குது தெரியுமா? நீ மோட்சத்தை நோக்கி போற ஆளு. பிரைஸ் தி லார்ட். அப்ப அதனால தான் அவர் சொல்றாரு, என்றும் உள்ள வழியில் நீர் என்னை நடத்தி செல்லும். சொல்லுங்க, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். இந்த வார்த்தையை சொல்லும்போது சங்கீதம் 23 நீங்க எடுத்து பிறகு படிங்க. அதுல எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும். எல்லாரும் சொல்லுங்க. நல்ல தெரிந்த திருப்பாடல் என்ன? சங்கீதம் 23. ஆண்டவர் என் ஆயன், எனக்கு ஏதும். அப்படி ஆரம்பிச்சாரு. பசும்புல் வெளியில் என்னை அமரச் செய்கிறார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை கொண்டு போறார். இவ்வளவு தூரம் சொல்றாருங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? உலகத்தில் தேவன் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்படி சங்கீதத்தை எழுதிட்டு அதுல 6வது வசனத்தில் எப்படி முடிச்சார் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நீடிய நித்திய நாட்கள் வாழ்ந்துடுவேன். கை தட்டுங்க பார்ப்போம். அப்ப ஆண்டவர் எனக்கு எதுக்கு ஆயரா இருக்கிறாரு? சொல்லுங்க, ஆண்டவர் எதுக்கு ஆயரா இருக்கிறாரு? இந்த உலகத்தில் நல்ல வசதியையும் வாய்ப்பையும் செல்வத்தையும் பெருக வைக்கிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீ வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், வேலை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பயப்படாத. ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு முடிவு என்னன்னா, எனக்கு என்றுமுள்ள நித்திய வழியில் நான் போய் சேரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நித்திய பாதையில் நீர் என்னை நடத்தி செல்லும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? சொல்லுங்க, ஆசை இருக்குதா? இந்த கூட்டம் எதுக்குங்க திருச்சபை காலங்களை பிரித்து கொடுத்துருக்குது? நீங்கள் எப்படியாவது என்ன செய்யணும்? மோட்சத்துக்கு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வைத்த வளர்க்குறதுக்கு திருச்சபை இல்லைங்க.
உங்களை மோட்சத்துக்கு கூட்டு போகிறதுக்கு தான் திருச்சபை. அதனால தான் பாருங்கள், எந்த கத்தோலிக்க திருச்சபையின் ஆலயத்திலையுமே 10ல் ஒரு பகுதி காணிக்கை பற்றி பேசப்படவே படாது. நான் விவரம் தெரிஞ்சு, ஐயா விவரம் தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், எந்த கத்தோலிக்க ஆலயத்திலையாவது 10ல் ஒரு பகுதி பற்றி பேசியிருக்காங்களா? சொல்லுங்கங்க. 10ல் ஒரு பகுதியை போடுங்க. போடலைன்னா ஆண்டவர் உங்களை சபிச்சிருவார்னு எந்த சபை, எந்த ஆலயத்திலையும். ஆனால் வயிறை வளர்க்கிறவர்கள், வசதியை பெருக்கி கொள்ளுகிறவர்கள் இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்களும் மதிமயங்கி போவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கடவுளே, நீர் என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும். நீர் என் உள்ளத்தை, சொல்லுங்க, என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து ஏன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? யோபு 11ஆம் அதிகாரம், யோபு 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். யோபு 11ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உமது கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனை நோக்கி பார்க்குறோம், நல்ல ஜெபத்திலலாம் பங்கெடுக்கிறோம், ஆலயத்தில் வழிபாட்டில் பங்கெடுக்கிறோம், நல்லது. ஆனால் இதில் முக்கியம் என்ன? சொல்லுங்க, முக்கியம் என்ன? மனிதர் முகத்தை பார்க்கிறான். சொல்லுங்க, மனுஷன் என்ன பார்க்குறான்? சத்தமாக சொல்லுங்க, மனுஷன். நீங்கள் வருத்தப்படுறாங்க. நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அம்மா சமீபத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜப இல்லத்தில் நான் தியானம் முடித்து விட்டு அமர்ந்த பொழுது அந்த அம்மா வந்து ஒப்பாரி வைக்குது. ஒப்பாரி வச்சுட்டு சொல்லுது, என் வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டா பிரதர். ஏம்மா இப்படி அழுற? ஐயோ, நான் அவளை முத பார்க்கும்போது அப்படியே மாதாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? இப்போ புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு யாரை பார்த்துருப்பா? சில இந்த வாலிப பையில வச்சுருக்கிற ஆத்தாமா இருக்கு, போகிற விடலாம் பார்த்துக்கிட்டு இருப்பா, போகிற பிள்ளைகள்லாம் பார்க்கும். இதை மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் எப்படி நல்லா இருக்கும். நீ இப்படிலாம் கற்பனை பண்ணாத. பிரைஸ் தி லார்ட். அது கடைசியில் தேடி பிடிச்சி எத்தனையோ மாதாவை அது பார்த்ததை தெரில, மாதா மாதிரியே இருந்துச்சான். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, இவ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும், அப்படியே மாதாவே எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு முடித்தான் பிரதர். இப்போ என்னம்மா சின்ன கேட்காதீங்க. ஏன்? இப்போ கொலவெறித்தனமாக இருக்கு எல்லாமே. நல்ல கவனிங்க. நாம் எல்லாரும் வெளிப்புறத்தை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சில பேர் இல்லை, பல பேர் இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரும், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பெரிய யோக்கியன்னு நான் சொல்லலை ஐயா. எல்லாரும் ஒரு காரியத்தை மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? சொல்லுங்கள், என்ன நினைக்கிறாங்க? என்ன பக்தி, ஐயோ பைபிளை தூக்கணும் பரமேஸ்வரியே, நீ பைபிளை தூக்குனாலே அப்படியே பார்த்தா அப்படியே ஏதோ சிறுவத்தை பார்த்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் உள்ளம் எப்படி இருக்குது? கொஞ்ச நாள் நெருங்கி போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஷா இவத மாதிரி ஒரு கேவலமான ஆள் உலகத்திலேயே. நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே தவிர தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழ்வது இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுது, நீ உள்ளத்தை ஒழுங்குபடுத்தின பின்பு உன் கைகளை என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி உயர்த்தணும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல எதை சரி பண்ணுங்க சிஸ்டர்? நீ எதை சரி பண்ணணும்? உள்ளத்தை சரி பண்ணணும்னா தேவனிடத்தில் வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும். அதனால தாங்க தாவீது எழுதுறாரு, ஆண்டவரே நீர் என்னுடைய உள்ளத்தை
ஆராய்ந்து பாரும். நீர் என் உள்ளத்தை என்ன செய்யும்? ஆராய்ந்து பாரும். நீர் என் எண்ணங்களை சோதித்து பாரும். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் சோதிச்சு பார்க்கணும். நீங்க இங்க இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, நீங்க ஏர்போர்ட்டுக்கு போன உடனே எத்தனை செக்கப் இருக்கு, எத்தனை சோதனை இருக்குது. உடனே உள்ள விட்டுருவானா? சொல்லுங்க, விடுவானாங்க? விடுவானா? விட மாட்டாங்க. எல்லா ஸ்கேனர்லையும் போய் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறும்போது கூட திரும்ப அந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் கூட சில நாட்டில் கொண்டு போக முடியல. பிரைஸ் தி லார்ட். அங்கே இருந்து அனுமதிச்சிட்டாங்க ஊறுகாய் பாட்டில். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு போய் இறங்கின உடனே இதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டிருப்பா, இதெல்லாம் இங்கே அனுமதி இல்லைன்னு தூக்கி போட்டாங்க. நான் வத்த குழம்புலாம் கொண்டு போயிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் நாட்டோட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இதெல்லாம் இங்கே என்ன செய்யாது, செல்லுபடியாகாது. போ. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் உள்ளத்தை நீங்கள் சரி பண்ணாமல் இந்த தெய்வத்திடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவே. நீங்கள் மனசை உள்ளத்தை அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் திறந்து கொடுங்க இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? இப்போ நான் இந்த வசனத்தை படித்த பொழுது நீங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரசனையான ஒரு பகுதி. என்ன? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன். நீதிமொழி 23 7வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் பொறுமையாக வாசிக்கிறேன். அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார், உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன்மீது அக்கறை இல்லாதிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையினுடைய அளவீடு என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சிலர் வாயாலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? சொல்லுங்க, வாயாலேயே. வாங்க பிரதர், நீங்கள் அந்த பக்கமாக வந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுவேன். வாங்கன்னு சொல்கிறதே நீங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். சிலர் ரொம்ப அழகாக பேசுவாங்க, நல்ல சொல்லுங்க, நல்ல நயமாக சூப்பராக பேசுவாங்க. பிரதர், நம்ம வீடு இருக்கு, அண்ணன் வீடு இருக்குப்பா, வந்து தங்கு. நாங்கள் இதை நம்ம இதை மாதிரி ஒரு இடத்துல நம்பி நற்செய்தி கூட்டத்துக்கு போயிட்டோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே பாருங்க, ஒருத்தர் உபசரண ஃபாதர் பங்களாவில் இருக்கும்போது நம்ம வீடு இருக்கு வாங்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் இருக்கார பகலில் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனோம். போன உடனே 2 பேரும் முதல்ல பேசி வச்சுட்டாங்க. அன்னைக்கு அவங்க வந்த உடனே, தம்பி சாப்பாடு சாப்பாடு. அந்த அம்மா உள்ளே இருந்து சொன்னிச்சு, ஏங்க அதெல்லாம் ஃபாதர் என்னை கவனிக்காமலா இருப்பாங்க? சாமி தடால் படலாம் கவனிச்சிருப்பாங்க, நீங்கள் வேற கழுத்து வலை அவருக்கு இருக்க போகுது. ஆடா பாவீங்களா, முதல்ல முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு அதே போல தேவனுடைய ஆலயத்துக்கும் ஜனங்கள் வர்றோம். எப்படி? ரொம்ப நம்பிக்கையாளர்களை போல ஆண்டவரை தேடுறதுல நம்மளை மாதிரி கில்லாடிகள் யாருமே. ஆனால் மனசு எங்கே இருக்கு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இங்கே தான் இருக்கீங்க. மனசு எங்கே இருக்கு? சொல்லுங்க, மனசு எங்கே இருக்கு? சர்ச்சில் பூசை நடக்குது, ஆனால் நம்ம எல்லாருக்கும் டீ இடைவேளை நேரம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் டீ இடைவேளை நேரம் ஒன்று இருக்குது. என்னது? இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர். அதோட பாதி பேர் காணாமல் போயிருந்தான். கேட்டால் டீ கடை தான் அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள். ஏங்க சொல்லுங்க, உதடு என்ன செய்யுது? அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம் அவர் பலியினில், அவர் ஒளியினில். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பாட்டை என்னைக்காவது அர்த்தத்தோடு புரிஞ்சு பாடினியா? கொயர் பாடுது,
பாடு. நம்மளும் கரண்ட் போயிட்டுனா பாட்டு நின்றுது. கோயில் என்னையாவது பாருங்களேன், கரண்ட் போனோன்னு மொத்த கோயிலும் இது. இந்த எல்லா ஊரில் இதே நிலை வர்றது. ஏன் யாருமே நம்ம நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், உதட்டினால் இவர்கள் என்னை புகழ்கிறார்களே அன்றி உள்ளம் என்ன விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கு. டீ கடையில் இருக்குது, பீடியில் இருக்குது, சிகரெட்டில் இருக்குது. நாக்க நீட்டி நன்மை வாங்கிட்டு அதே வேகத்தில் போய் ஆண்டவருக்கு தூபம் போடுறாரு. அவருக்கு 2 தம் இழுத்தாதான் உசுறு வருது. எப்படிங்க வியாதி வராமல் இருக்கும்? எப்படிங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும்? தேவன் அதனால தான் சொல்றாரு, இவர்களுடைய உள்ளத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்க உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 34வது வசனம் நல்ல கவனிக்கணும். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 34வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? விரியன் பாம்பு குட்டிகளே, தீயோர்களாகிய நீங்கள் எவ்வாறு நல்லதை பேச முடியும்? உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். பிரைஸ் தி லார்ட். உங்க உள்ளம் எப்படி இருக்கோ அதை தான் வாய். சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உள்ளம் எப்படி இருக்குதோ அதை தான் உங்க வாய் பேசும். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க, உள்ளம் எப்படி இருக்குது? வாயை பாருங்க. வாய் எப்படி இருக்குதுன்னா, வாயிலிருந்து என்ன வருது? உள்ளத்தில் என்ன இருக்குதோ அது வரும். நீங்கள் இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவரை தேடி ஜனங்கள் வந்தாங்க. அல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஒருத்தன் சொன்னான், நல்ல போதகரே, நான் நிறைவாழ்வு பெற என்ன செய்ய? சத்தமாக சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொன்னான், நல்ல போதகரே, நான் நிறைவாழ்வு பெற என்ன செய்யணும்? இயேசுவனை பார்த்து பைபிள் சொல்கிறது, மன துருக்கத்தோடு சொன்னார், கட்டளையை கடபடி. அல்லேலூயா. உடனே அவன் சொன்னான், சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆண்டவர் அவனை திரும்ப பைபிள் சொல்லி அன்பொழுக பார்த்தாராம். எப்படி பார்த்தாரு? அன்பொழுக பார்த்து சொன்னாரு, உன்ட ஒரே ஒரு குறை இருக்குப்பா. என்ன குறை? உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பின்னால் வா, நிறைவாழ்வு கிடைக்கும். அவன் எப்படி போனான் சொல்லுங்க? எப்படி போனான்? முகவாட்டத்தோடு போனானா. பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவன் உள்ளம் கடவுளுடைய நிறைவான பாதையில் இல்லை, உலக செல்வத்தின் மீது இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உள்ளம் சொல்லுங்க, உங்க உள்ளம் சரி செய்யப்படணும். உள்ளத்தை நீங்களே பார்த்து மதிப்பு போடக்கூடாது. எப்படி நிறைய பேர் தங்களுடைய உள்ளத்துக்கு தாங்களே மதிப்பு போட்டுக்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நிறைய பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் காலம், அப்படி தானே? எக்ஸாம் காலம் நீங்கள் நல்லா கவனிங்க. எக்ஸாம் எழுதி, இப்போ நானும் அப்படி தான் 10th எழுதி எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். எங்கள் அம்மா கேட்டுச்சு, டே பாஸ் ஆகிருவியா? அதெல்லாம் பாஸ் ஆகிருவோம்ல. எத்தனை மார்க்கு? அதெல்லாம் வாங்கிடுவோம்ல. என்ன எல்லா கொஸ்டின் எழுதிட்டியா? என்ன ஒரு 5 மார்க் எழுதலை. எத்தனை மார்க் எழுதலை? நான் 35 மார்க் வாங்கினதுக்கே நான் என்ன எழுதுனேன்னு தெரியுமா? எங்கள் அம்மா சொல்லிச்சு, நீ ஒப்பேற மாதிரி தெரியல, நீ ஒரு 1000 ட்ரிப்பு இயேசுவின் திரிகிறதையுமே நம்பிக்கை 9 பேரில் எழுதுன்னு எழுதிச்சு சொல்லிச்சு. ஆனால் எப்படியோ வாத்தியார் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் அவர் பொண்டாட்டி நினைக்கிறேன். அதனால் நல்ல முறையில் ஒரு 304 மார்க் கிடச்சிது. இன்றைக்கி இதை மாதிரி நிறைய நேரங்களில் நாம் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட், நானே சரியாக இருக்கிற நம்ம நினச்சிக்கிறோம். கவனிங்க, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப நல்ல தீர்மானங்கள் எழுதாதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவன் பார்க்கிறதில்ல. நீங்கள் நினைக்கிறது என்ன? எதை செஞ்சாலும் அதுக்கு உங்கள் உள்ள என்ன செய்யும்? ஒரு ஆமா சாமி போடுமா? சத்தமாக சொல்லுங்க, போடுமா?
நீங்கள் என்ன பண்ணாலும் ஆமாச்சாமி போடுறதுக்கு உங்கள் உள்ள அதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் உள்ளத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த உள்ளத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்து வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் அதுக்கு முன்னக்கூட்டி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். நீங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழி 3ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்கள் தயவு செய்து வாசிங்க. நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ஏன்? முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நல்ல கவனிக்கணும். உன் சொந்த புத்தியை என்ன செய்யாத? சத்தமா சொல்லுங்க. சொந்த புத்தியை சார்ந்து நிற்காத. உன் சொந்த அறிவை, சொந்த புத்தியை நீ சார்ந்து நிற்காத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்? இன்னைக்கு பாருங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? தேவன் அல்ல, நாம் எடுத்த முடிவுகள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சிருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் நிதானிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு அநேக தங்கச்சிமார், அநேக தம்பிமார் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து திருமண லைஃப்பில் டைவர்ஸ் லெவலில் போய் நின்று சிலர்லாம் இன்னைக்கு வர அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தையில் ஒன்று என்ன தெரியுமா? நான் அன்னைக்கு நினச்சேன், அன்னைக்கு நான் நினச்சது சரியாக இருந்துச்சு, அன்னைக்கு நான் நினச்சது சரியாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அது சரியா இல்லை. ஏன்? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது ஆண்டவருடைய பார்வையில் அது சரியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எசையா 55:8-9 சொல்லுது, உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். கை தட்டுங்க பார்ப்போம். உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல என்கிறார். நீங்க நினைக்கிறது இல்லை. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு கொஞ்சம் உனக்கு வயசு, கொஞ்சம் அழகு இருக்குது, கொஞ்சம் கவர்ச்சி இருக்குது, கொஞ்சம் வருமானம் இருக்குது, உன் மைண்டு நிறைய சொல்லும். பிரைஸ் தி லார்ட். நம்ம அறிவு சொல்லும், நம்ம உள்ள நிறைய காரியங்களை பேசும். ஆனால் ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து வரும்போது நமக்கு சொல்லும், அன்னைக்கே புத்தியை கடன் கொடுத்துட்டேன், அன்னைக்கே கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம். இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம படிக்காமல் போகும்பொழுது அன்னைக்கு படின்னு வாத்தியார் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவீங்க. என்ன ஆத்தா என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கே எனக்கு சொன்னாங்கல படினாங்க. அவன் சொல்லுவான், உனக்கு சொன்னாங்கல்ல எனக்கும் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ என்ன தெரியுமா? இப்போ கையெழுத்து கூட போட தெரியலை. இன்றைக்கி ஒரு ஃபார்ம் நிரப்புறதுக்கு 4 பேர்கிட்ட போய் நிற்க வேண்டியிருக்கு. ஏங்க, நம்ம உள்ளத்தை ரொம்ப சரியாக பார்க்கணும். அதனால தான் சொல்லுவார், உன் உள்ளத்தை நீ உன் சொந்த அறிவாற்றலை நம்பாதப்பா, கடவுளை நம்பு. ஏன்? நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, உன்னையே ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. சொல்லுங்க, உன்னையே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களையே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களை ரொம்ப பக்திமான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களையே நீங்கள் ரொம்ப நாம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பக்தியாக இருக்கலாம், பரவசமாக இருக்கலாம். நீங்கள் பாருங்களா, அன்றைக்கி யூதர்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா? நீங்கள் கவனிக்கிறீங்களா? நீங்கள் லூக்கா நடிச்சது 18:9 பிறகு படித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒருத்தன் ஜெபம் பண்ண வந்தான். பீடத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறான். பீடத்துக்கு முன்னால், ஆண்டவரே படிக்கிறீங்களா? அது நீதிமான் நினச்சிட்டு அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் நல்லவன், யோக்கியமானவன், வாரத்துக்கு 2 நேரம் உபவாசம் இருக்கிறேன், 10ல் 1 பகுதி காணிக்க கொடுக்குறேன், எல்லா சோம்பு சீரகம் எல்லாத்திலையும் நான் என்ன செய்கிறேன்? காணிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஜபம்லாம் பண்ணுறான். அவன் பண்ண ஜபம் எனக்கு ஒரு பெருசாக ஒரு குற்றமாகவே தெரியல. அவன் அப்படி இருந்திருக்கான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இல்லைப்பா, வெளியே இருக்கான் பாரு ஒருத்தன்,
இயேசுவே சரி ஆண்டவரே பாவியாகி என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய ஜெபத்தை கேட்கல, வெளியே இருக்கிறான் பாரு அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்? அதனால தான் பாருங்க இயேசு கிறிஸ்து 3 காரியத்தை சொன்னாரு. ஒன்று என்னது? உபவாசம். சொல்லுங்க எது? ஒன்று உபவாசம், ரெண்டாவது ஜெபம், மூணாவது தான தர்மம் பண்றது. இந்த 3ஐயுமே உலகம் எப்படி பார்க்கும்? சொல்லுங்க உலகம் எப்படி பார்க்கும்? இன்னைக்கு ஏன்டா வந்து கேட்பாங்க சிலர், பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? எனக்கு இந்த கேள்வி வரும். பிரைஸ் தி லார்ட். நான் கேட்குறேன், ஏன்பா ரட்சிப்புனா என்னப்பா? இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்புனா என்ன நினைக்கிறாங்க? ஒரு சபைக்கு போகணும், அதுவும் நல்லா கவனிக்கணும், இருக்கிறதுலையே ரொம்ப மண்டையில் ஒரு மூளை இல்லாமல் இருக்கிறது நம்மளை தான் நினைக்கிறான். அவன் நினைக்கிறான். ரட்சிப்புனா என்னன்னா ஒரு ஆவிக்குரிய சபை. நான் என்ன கேட்டேன், எவன்டா ஆவிக்குரிய சபை வச்சிருக்கான்? ஆவிக்குரிய சபையா அத்துட்டு போற சபையா? சொல்லுங்க ஏங்க சொல்லுங்க. அத்துட்டு போறவன் ஒரு பாஸ்டர் அவன் ஏமாத்துறான், அந்த பாஸ்டர் அவன் ஏமாத்துறான், ஒருத்தன் அத்துக்கிட்டு போறான். நீ கடைசி வரை கரை போய் சேர மாட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய சபை அதுல போய் ஒரு தொட்டில இறங்கி முழுக்கு ஞான ஸ்நானம் வாங்கினா அது பேர் தான் என்னதான்? ரட்சிப்பான். பைபிள் அப்படி இல்லவே இல்லை. கை தட்டுங்க பாப்போம். பைபிள்ல இல்லப்பா அப்படி. இன்னொன்னு உனக்கு தெரிஞ்சுக்கோ, இயேசு திருமுழுக்கு கொடுத்தார்னு பைபிள்ல எங்கேயும் எழுதப்படவே இல்லை. எங்கேயாவது காமி இயேசு திருமுழுக்கு கொடுத்தார்னு காமி. ஞான ஸ்நானம் என்பது அடையாளம். சொல்லுங்க ஞான ஸ்நானங்கிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கத்தோலிக்க திருச்சபை தாய் அன்போடு நீ குழந்தையா இருக்கும் போதே கிறிஸ்துவுக்குள் உன்னை வழி நடத்துகிறது. கை தட்டுங்க பாப்போம். கத்தோலிக்க திருச்சபை எப்படி நடத்துது? நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே கடவுள் உன்னை பெயர் சொல்லி தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை நான் தேர்ந்து கொண்டேன்னு கடவுள் சொன்னாரா? அந்த வாக்தானத்தை எடுத்துக்கொண்டு திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் திரு அவை நமக்கு என்ன கொடுக்கிறது? குழந்தை ஞான ஸ்நானத்தை கொடுக்குது. அதனால தான் ஒரு ஞான பெற்றோர். நீங்க சாதாரண திருச்சபையில் இல்லைங்க, ஆண்டவருடைய வாக்கு அப்படியே நிறைவேறுகிற திருச்சபையில் இருக்கீங்க. கை தட்டுங்க. ஆண்டவரின் ஆவியானவர் பரிபூர்ணமாய் நிரம்பி வழிகிற திருச்சபையில் நீங்க இருக்கீங்க. நான் விசுவசிக்கிறேங்க அதை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க தங்கச்சி அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா? அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்களா? என்ன கேட்பாங்க? அந்நிய பாஷை. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டதுன்னு என்னது? போய் முங்குறது. எத்தனை இடத்துல முங்கிட்டீங்க? பக்கத்தில் அவன் என்னைக்கா நீ கேட்டுக்க, என்னைக்கா நீ மனம் மாறி இருக்கியா? ட்ரெஸ்ஸு தான் மாறி இருக்குது. ட்ரெஸ்ஸு தான் மாறி இருக்கு. உள்ளே இருக்கிற கோமாளித்தனம்லாம் அப்படியே தான் இருக்குது. எவனை ஏமாத்துறது, யாரை ஏமாத்துறது, எல்லா மொல்ல மாறித்தனமும் உள்ளே இருக்குது. மாற வேண்டியது மாறலையே. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்ம கத்தோலிக்கர்களை பார்த்து கேட்க, கத்தோலிக்க மக்களை பார்த்து அந்நிய பாஷை பேசுவீங்களா? அதை விட தாண்டி அடுத்து கேட்பாங்க, உங்கள் ஃபாதர்லாம் சுகப்படுத்தும் வரம் இருக்குதா? இன்னைக்கு இதை மாதிரி வெளி வேஷம் போடுற கூட்டத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. சொல்லுங்க, இந்த வெளி வேஷம் போடுற ஆவிக்குரிய சபைன்னு யாராவது வந்தா அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் ஒரே ஒரு அருள் அறிந்த மாதிரியே ஜபத்தை சொல்லுங்க, அடுத்து பேசுவோம். பேசுவாங்களா? ஏமா சொல்லு. ஏன்னா ஆண்கள்லாம் ஏமாறுறதில்லை.
இருக்கிறதுலே ஏமாறுறது யாரு சொல்லுங்க? இந்த ஏமாளிகள் கூட்டம் யாரு? பெண்கள் தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. தேவனுடைய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே பாருங்க, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னா உலகத்தில் உள்ள ஜனங்கள்கிட்ட போய் நிற்காதீங்க, சபையில் போய் நிற்காதீங்க, ஆண்டவர்கிட்ட வந்து நில்லுங்க. அவர் உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாசிக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. நீங்கள் சங்கீதம் மீண்டும் நான் வாசிக்க சொல்லுகிறேன். நீங்கள் திருப்பாடல் 139 அதிகாரம் 139 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 24 வசனம் சொல்லுது, தேவனே ஆண்டவரே, வாசிங்க, உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா? எப்படி? உள்ளத்தை ஆராய்ந்து தேவன் பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தெரியுதுன்னா, உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று பாரும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஒரு பல்லவியை பாட போகிறோம். நல்ல எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. கைகளை உயர்த்தி. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, ஆண்டவரை வருத்தும் வழியிலே நான் போறேனா அப்படின்னு உங்க இருதயத்தில் எப்போ கேள்வி உருவாகிறதோ அப்பொழுதே நீங்கள் மனம் மாற தயாராகி விட்டீர்கள். ஆமென். கைகளை தட்டி பாடுவோம். நல்ல கை தட்டுங்க. தந்தை நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வானக தந்தை நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வானக தந்தை நடாத வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. சேர்ந்து பாடும். வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. நோயாக இருந்தாலும் நல்ல கைதட்டி பாடும். வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. எல்லா தீமைகளும் நோயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. கண்ணீராக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. நல்ல சேர்ந்து பாடுவோம். வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. ஆமென். கண்ணீராக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் வாயை திறந்து பாடுங்க. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. கைகளை தட்டி பாடுவோம் பிரதர். வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. சொல்லுங்க. வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. மந்திரமாக இருந்தாலும்
மந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வனக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. நம்பிக்கையோடு பாடுங்க. வனக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. பாவமாக இருந்தாலும் சாபமாக சொல்லுங்க. வேரோடு நம்பிக்கையோடு ஆமென். வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. மீண்டும் சொல்லுங்க. பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி எங்க குடும்பத்தை விட்டு எங்க வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்திலே தீமைகள் வெளியேறட்டும். பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வனக தந்தை நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வனக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. சொல்லுங்க மக்களே. பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. நம்பிக்கையோடு. பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வனக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். ஆமென். Amen. அப்ப என்னுடைய உள்ளத்தை யார் ஆராயணும்? சொல்லுங்க. யார் ஆராயணும்? என் கணவர் ஆராய முடியாது, என் மனைவி ஆராய முடியாது, என் பிள்ளைங்க ஆராய முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே என் மனசை என் உள்ளத்தை ஆராய முடியாது. ஆமென். அப்போ தேவன் மட்டுமே என் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க. அவர் பார்க்கும்போது இந்த உலகத்தில் மனுஷன் பார்க்கறது வேற, ஆண்டவர் பார்க்கறது வேற. அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? எரேமியா 17 முதல்ல 9ஆம் வசனத்தை படிங்க. எரேமியா 17:9 படிங்கம்மா. இருதயமே அனைத்திலும் பிரைஸ் தி லார்ட். இருதயம் எப்படிப்பட்டது சொல்லுங்க. இருதயம் எப்படி இருக்கு? வாயை கேளுங்க, நல்லா இருக்குது. வாயில் வார்த்தை எப்படி இருக்கு? அக்கா, அண்ணன், தம்பி, அம்மா. சமீபத்தில் ஒரு அம்மா சொன்னிச்சு, ரொம்ப வருத்தமாக சொன்னிச்சு, பிரதர் என் மகா என்னை அப்படி நேசிப்பான், வார்த்தையை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் அம்மா அம்மா அம்பா. ஆனால் இவ்வளவு தூரம் அம்மா அம்மான்னு பாசமாக பேசுகிறத நான் நம்பினதனுடைய விளைவு என் பிள்ளை எனக்கு தெரியாமலே நகைகள்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. என் பிள்ளைய நான் ஒரு நாளும் சந்தேகத்தோடு பார்க்கவே இல்லை. அவள் வாயில் வார்த்தை நம்பிக்கைக்குரியதாக இருந்துச்சு, ஆனால் அவள் நடவடிக்கை ரொம்ப தாறுமாறாக போயிட்டு.
இன்னைக்கு என் இருதயம் ஒவ்வொரு நாளும் வலிக்குது. இவ்வளவு துரோகத்தை வச்சுட்டு தான் என்ன அம்மானு கூப்பிட்டியான்னு என் மனசு வலிக்குது அப்படி அந்த தாய் அழுத பொழுது நான் உட்காந்து யோசிக்கிற இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயமே எல்லாவற்றிலும் வஞ்சகம் மிக்கது. சொல்லுங்க, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, இருதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களை சொல்லலை, என்னை ஜேம்ஸு நீ அப்படி இருந்தனா கொஞ்சம் மனமாறுன்னு சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? சொல்லுங்கள், இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? வஞ்சகமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் எப்படி இருக்குது? வஞ்சகம் மிக்கதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். எரேமியா 17:10 இந்த வஞ்சகம் நிறைந்த இருதயம். நான் உங்களுக்கு வேகமாக ஒரு 4 நபரை அப்படி காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை படிங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்கள், பைபிளில் சவுல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா? சொல்லுங்கள், இருந்தாரா? அந்த சவுல் 1 சாமுவேலில் நீங்கள் பிறகு படித்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான், இந்த கோலியாத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு என்னுடைய மகளை என்ன செய்கிறேன், திருமணம் முடித்து கொடுக்குறேன். இப்போ தாவீது ஜெயிச்சுட்டாருங்க. தாவீது, சத்தமாக சொல்லுங்க, தாவீது ஜெயிச்சுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். தாவீது ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்ச உடனே தாவீதுக்கு மகளை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, மருமகன் ஆக்கிட்டாரு. ஒரு நாள் தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு வந்தார். யுத்தத்துக்கு போயிட்டு வந்த தாவீது வரும்போது மேலே அப்படி ஜனங்கள் பெண்கள் அப்படி ஒரு கூட்டமாக அப்படியே இருந்த ஜனங்கள் பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, சவுல் 1000 கொன்றான், தாவீது 16,000 கொன்றான் அப்படி சொன்னாங்க. சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தை தான். பிரைஸ் தி லார்ட். யாராவது கொஞ்சம் யாரையாவது புகழ்ந்தா, யாரையாவது நல்லா பாராட்டுறது ஒரு வழக்கம். இதை கேட்ட உடனே தாவீதுக்கு இந்த புகழ்ச்சி போய் சேர்ந்த உடனே சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே ஒரு பெரிய ஆரவாரமாக ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு, அப்பா உண்மையிலே உன்னை பாராட்டுறேன், நீ நல்ல பய அப்படின்னு சொன்னான் அப்படின்னு எழுதலை. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணான் தெரியுமா? சொல்லுங்கள், என்ன பண்ணான் தெரியுமா? தாவீதுக்கு இந்த புகழ்ச்சி கிடைச்ச உடனே சவுலோட இதயம் பேசிச்சு. சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். யாருக்காவது சும்மா வாயை திறந்து சொல்லுங்கள், யாருக்காவது நல்ல பேர் கிடச்சிட்டுனா நமக்கு கொஞ்சம் பற்றிக்கிட்டு எரியும். எனக்கு அப்புறம் அது வேற. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், நீங்கள் பைபிளில் வசனத்தை காண்பிக்கிற 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சவுல் தனக்குள்ளே பேசிக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் தனக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பேச ஆரம்பிச்சிட்டான்? ஏண்டா இன்னைக்கு வந்த பயம்லாம், இன்னைக்கு வந்தவனுக்கெல்லாம் மதிப்பு, நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஈட்டியோடு அலைஞ்சானா. அவன் இருதயம் வஞ்சகத்தில் இருக்குது. ஏன்? இவன் என்னைக்கு சாவானோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வெளியே பார்க்கும்போது நல்ல ரசனையாக பேசுவாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உலகத்தில் மனுஷனை மாதிரி கிரிமினல் வேற எதுவும் கிடையாது. என்னைக்காவது நாய் கிரிமினலாக இருந்திருக்கா? நீ வம்பா போய் தான் சிக்கி அதில் சிக்கி தொடக்கறிய கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும். போய் அதை போய் சீண்டுனா அது லபக்குன்னு என்ன செஞ்சிடும், கடிச்சிடும். எந்த மிருகமும், உலகத்தில் மிருகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுறாங்க, எந்த மிருகமும் பசிக்காகத்தான் தவிர, பசிக்காக மட்டுமே வேட்டையாடுகிறதை தவிர வேறு எதற்காக என்ன செய்யறது கிடையாது, வேட்டையாட கிடையாது. ஒரு சிங்கம் பசிக்காக வேட்டையாடி சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டுனா நீங்கள் அந்த சிங்கத்தில் போனால் அது என்ன செய்யும்? சொல்லுங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? அப்புறம் நாங்கள் அக்காவை நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்ட்டு அது பேச ஒன்றுமே செய்யாது, அது பேசாமல் படுத்து கிடக்குமா. ஆனால் உலகத்தில் பாருங்கள், தொண்டைக்குழி வர தின்னதுக்கப்புறம் பாப்கார்ன் இருக்கான்னு பார்க்குறாள் யார்? நான் தான். உங்களை சொல்லலப்பா.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது மில்டன் சொல்கிறாரு, யோ என்னையா சிக்கன் ஃப்ரை அங்கே இருந்துச்சு பார்க்கலையா? அடப்பாவியலா, தெரிஞ்சிருந்தா 2 கேரி பேக் கொண்டு போயிருக்கலாமே. அதுக்குள்ள பார்க்குறாரு. அது அந்தோணி ஐயா சொல்கிறாரு, பிரதர் தெரியாது அவங்களுக்கு, நல்ல பீடா 2 கொடுத்தாங்களே. ஓஹோ, அதையும் போட்டிருக்கலாமே. இப்படி தேடுறதெல்லாம் யாருன்னா அந்த மனுஷ பிறவி மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாத்தையும் தின்னுட்டு 4 கேரி பேக் எடுத்ததுக்கப்புறமும் சொல்லுவான், பெருசா என்னத்தை போட்டானுங்க. ஏங்க சொல்லுங்க, என்னைக்காவது எந்த சிங்கமாவது எந்த நாயாவது நரியாவது இப்படி பேசுதா? எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் கேவலமாக பேசுறது, எல்லாத்துலேயும் போட்டி போடுறது. எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் என் பொண்டாட்டியை பாருங்க, நான் பிள்ளைய கொஞ்ச நாள் ஆக சொல்கிறா, இப்போ பிள்ளை வந்துட்டுல நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறா. இப்போ பிள்ளை அவளுக்கு யாராக மாறிட்டு சொல்லுங்க, போட்டியாக மாறிட்டு. அவர் சொல்கிறார், என் பொண்டாட்டி இவ்வளோ நாள் பிள்ளை 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 பிள்ளைன்னா, இப்போ பிள்ளை வந்ததுக்கப்புறம் பிள்ளைய இப்போ புதுசாக வந்துட்டு அப்படி எங்கடா போட்டி போடுறது தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இருதயம் வஞ்சகம் மிக்கது. சவுல் வஞ்சகம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் குறிச்சிக்கோங்க, பிறகு போங்க, பிறகு எடுத்துக்கோங்க. 2 பேர் தான் உலகத்தில் பிறந்தான். யாரு? காயின், ஆபேல். 2 பேரும் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். ஆண்டவர் ஆபேலுடைய பலியை எடுத்துக்கிட்டாரு, காயினுடைய பலியை விட்டுட்டாரு. விட்டுட்டாரா? சொல்லுங்க, விட்டுட்டாரா? உடனே காயின் என்ன பண்ணா? சொல்லுங்க, காயின் என்ன பண்ணா? தன் சகோதரன்ட்ட வந்து சொன்னா, எப்பா எனக்காக நீ ஆண்டோட கொஞ்சம் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னானா? சத்தமாக சொல்லுங்க. அவன் என்ன பண்ணான்? காயினின் இருதயம் வஞ்சகத்தினால் நிரம்பி ஆண்டவரே வந்து கேட்குறாரு, அடே ஏண்டா உன் முகம் இவ்வளவு கடுப்பாக இருக்குது? ஏன் இருதயத்தில் வஞ்சகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிற? ஆண்டவரே அவனை பார்த்து நேராக டைரக்டாக பேசினாரு. பிரைஸ் தி லார்ட். முடிவு என்னங்க? காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலை கொலை பண்ணான். எப்படி கொலை பண்ணான்? நல்ல தோளில் கை போட்டுட்டே தான் கொலை பண்ணான். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேல் என்ன பண்ணா? வஞ்சகத்தினால் கொலை பண்ணான். சவுல் வஞ்சகத்தோடு தாவீதை கொலை பண்ணுறதுக்கு தேடி அலைஞ்சான். நீங்கள் யோசேப்புடைய சகோதரரில் பாருங்க, 2 கனவு தான் சொன்னாருங்க. 2 கனவு சொல்லி முடிச்சதுக்கு விளைவு என்ன? பாலுங்கிணறு 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இயேசு எங்கும் நன்மை செய்தார். ஆமென். இயேசு எல்லா இடத்துலையும் நன்மை செய்த இயேசுவை அங்கே இருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? வஞ்சகத்தோடு அவரை சிலுவை சாவுக்கு கையளித்தார்கள். இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி நல்லது பேச முடியலன்னு அது காரணம் என்ன? உங்கள் இருதயம் வஞ்சகத்தில் நிரம்பி இருக்கு. உங்களுக்குள்ள போட்டியும் போராமையும் உருவாகிறது காரணம் என்ன? வஞ்சகம். நீங்கள் ஏன் தாறுமாறாக வாழ்கிறீங்க? வஞ்சகம். இந்த வஞ்சக இருதயத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால தான் அந்த எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. வாசிங்க. ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆராய்பவர், உள் உணர்வுகளை சோதித்தறிபவர். கை தட்டுங்க பாப்போம். தம்பி, உன் உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். சகோதரனே, சகோதரியே, உன் உள்ளத்தில் நீ எப்படி இருக்கிற, என்ன வைத்திருக்கிறங்கிறத அறிந்த கடவுள், அறிந்த ஆண்டவர், அவர் சோதிக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தை சரி பண்ணணும்னா
உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காமம், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற குடிவரி, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா நய வஞ்சகங்கள் வேதம் ஒரு பட்டியலே போட்டிருக்கு. மார்க் நற்செய்தி எடுத்து வாசிருங்க சீக்கிரமா. பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறது ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் வாசிக்கிறேன் கவனிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். பாவம் எங்கிருந்து வருது? உள்ளத்திலிருந்து வருது. அல்லேலூயா. பாவம் எங்கிருந்து வருது? நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து பாவம் வருது. நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் மகனை பிடிக்குது, உங்கள் மகளை பிடிக்குது, உன் வம்சத்தையே அழிக்குது. தாவீது தான் செய்த பாவத்தை நினைச்சு மனம் வருந்தும் போது சொல்லுவார், நான் செய்த பாவம் என்ன பண்ணு தெரியுமா, என்ன ஒவ்வொரு நாளும் துரத்திக்கிட்டே இருக்குது. பாவம் துரத்துங்க. நீ உன் பையன் முன்னால் உட்காந்து சிகரெட்டு பிடிக்கிற, மதுபானம் குடிக்கிற, முடிவில் பார்த்தா ஒரு நாள் அதுவே உனக்கு தெரியாமலே உன் பிள்ளையை பற்றி கொள்ளுகிறது. நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். தாவீதுடைய வாழ்க்கையை லேசாக எடுத்து பார்த்தா தாவீது செய்த பாவம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சகோதர குடும்ப தலைவர்லாம் உத்தமமாக இருப்பா, உடம்புல தெம்பு இருக்குது, நாங்கள்லாம் ஆம்பளைன்னு பாவம் செய்யாத. குடும்ப தலைவி இந்த பலிபீடத்தில் கணவன் மனைவின்னு சொல்லி நீ எப்போ இந்த உண்மையான கிறிஸ்தவ குடும்பத்தில் நீ ஒரு கணவன் மனைவிக்குரிய பந்தத்துக்குள்ளே இணைக்கப்பட்டியோ அந்த பந்தத்துக்கு விரோதமாக பாவம் செய்யாத. வாலிப பிள்ளைகள் கற்போடு இருங்க. பெண்களுக்கு மட்டும் கற்பு கிடையாது, ஆண்களுக்கு கற்பு உண்டு. கண்ணியமா வாழ்ந்து பாரு. இன்னைக்கு எல்லாருடைய உலகத்திலேயே அதிகமான ஆபாச படங்கள், அநீதியான காரியங்களை பார்த்து அதை வீட்டுக்குள்ள வைத்து அரங்கேற்றி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத கூட்டமாக நீ வாழ்றதை விட்டுவிடு. உங்கள் பிள்ளைங்க கையிலலாம் செல்ஃபோன் கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்துருக்க செல்ஃபோனை முதல்ல நீங்கள் வாங்குங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய கையில் எப்போ செல்ஃபோன் அதுக்கு பாஸ்வேர்டு போடுறாங்களோ அப்போமே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த செல்ஃபோனை உடைத்து எறியுங்கள். உன் பிள்ளைக்கு பாஸ்வேர்டு எப்போ போடுறானோ அப்போமே அந்த செல்ஃபோனை அடுப்பில் எரிச்சிரு. ஏன் எதுக்குமா பாஸ்வேர்டு? கள்ளத்தனம் வர ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். சொல்லு. பாஸ்வேர்டு எதுக்கு போடுறாங்க? கள்ளத்தனம் உள்ள ஏதோ ஒரு காரியம் உள்ள வந்துட்டு. உன் பையன் செல்போனை எடுத்துட்டு தொடாதன்னு அம்மாவை அப்பாவை சொன்னானா காலை ஒடிச்சிரு, தப்பே கிடையாது. அடிக்க வேண்டிய வயசுல அடி. இன்னைக்கு கண்டிக்காத பெற்றோர் சீரழிந்த தலைமுறையை உருவாக்குகிறார்கள் என்று ஒரு உளவியலாளர் எழுதுகிறார். சத்தமா சொல்லுங்க. கண்டிக்காத பெற்றோர் சீரழிந்த தலைமுறையை உருவாக்குகிறார்கள். ஆசிரியர் கையில் இருந்த கம்பெனியை உருவினதுனால தான் போலீஸ் ஸ்டேஷனில் யார் நிற்கா? ஆத்தாவும் அப்பனும் நிற்காங்க. டீச்சர் கையில் ஒழுங்காக பெரம்பு இருந்துச்சு, நம்மளை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். வெளுங்க சார், நல்லா போடுங்க. எம்மா டீச்சர் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அப்பா அந்த ஆளை பெரிய பெரம்பு ஒன்று அடிச்சிருக்காரு. அந்த ஆள் மட்டையை போட்டு வெளுத்தான். ஏதோ நல்ல வேலை 4 அடி கொடுத்தாங்க, அதனால் நம்மளை மாதிரி ஆளுக்க. ஆனால் இப்போம்லாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. விளைவு தாந்தோன்றிகள், திமிரு பிடித்தவர்கள், என்ன வேணாலும் பண்ணுவோம். டீச்சர் மேலேயே கேஸு கொடுக்குறான், வாத்தியார் மேலேயே கேஸு கொடுக்குறான் அடித்தாங்கன்னு சொல்லி.
அதுக்கு 4 பேர் வக்காலத்து வாங்கிறதுக்கு. கல்வி சாலையில் என்னைக்கு கண்டிப்புள்ளாய் இல்லாமல் போனதோ அன்று சிறைச்சாலைகள் நிரம்ப ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, கல்வி சாலையில் கண்டிப்பில்லாமல் போனதால் சிறைச்சாலைகள் நிரம்புகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கடவுளே மனிதனுடைய இருதயத்தை நீர் என்ன செய்கிறீர்? ஆராய்ந்து பார்க்கிறீர். இருதயத்தை என்ன செய்கிறீர்? இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தா நீ பாவத்தை விட முடியும், அநீதியை விட முடியும், அக்கிரமத்தை விட முடியும், தாறுமாறான வாழ்க்கை முறையை விட்டு நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வர முடியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது பாவம் செய்த மனிதன் தான். ஆனால் அந்த பாவம் செய்த மனிதன் சொன்னா, இறைவா என் மீது இரக்கம் வையும். பிரைஸ் தி லார்ட். என் மேல உமது பேரன்புக்கேற்ப என் மேல என்ன செய்யும்? ஏன் நான் குற்றம் செஞ்சேன், அநீதி பண்ணேன், உமக்கு எதிராக தீமையை அப்படின்னு அவன் எழுதுறான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தன் உள்ளத்தை அவன் உடைத்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தை உடைக்கணும்னா யார் முன்னால வரணும்? ஆண்டவருக்கு முன்னால வரணும். உள்ளத்தை உடைக்கணும்னா நீ ஆண்டவர் முன்னால வரணும். சீமோனே சீமோனே, சேவல் கூவதற்கு முன்னால நீ என்ன செய்வ? 3 முறை என்னை அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் உலக பிரகாரமான ஒரு மனுஷனா இருந்தா பார்த்தீங்களா? உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, யாரை பார்த்து சொன்னீரு? என்ன மாதிரி விசுவாசி உலகத்திலேயே கிடையாது, நான் உமக்காக ஜீவனையே கொடுப்பேன்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு? 3 முறை சொல்லுங்க, 3 முறை மறுதளிச்சிட்டாரு. அல்லேலூயா. எனக்கு நீ பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அதில் 61 நீங்கள் லூக்கா நற்செய்தி 22 61 வசனத்தை பாருங்க. ஆண்டவர், நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க. பேதுருவோ நீர் குறிப்பிடுவோரை எனக்கு பேதுருவோ நீர் சொல்றவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே சேவல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போதே சேவல் கூவிட்டு 3 முறை கூவிட்டு. சரி, இப்போ 61 வசனத்தை பாருங்க. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். கை தட்டுங்க பாப்போம். சகோதரனே சகோதரியே, இந்த தேவனுடைய ஆலயத்திலும் மைதானத்திலும் இருக்கிற மக்களே, நீ யோக்கியமான ஆளு, நல்லவன், என்ன மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு இப்ப பைபிள் சொல்லுது, ஆண்டவர் மறுதளித்த பேதுருவை எப்படி பார்த்தாராம்? சொல்லுங்க. நீ எங்க போற, என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? இவ தேவன் கூர்ந்து நோக்கினார். இந்த வார்த்தை அப்படி நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் என்ன கூர்ந்து பார்க்கார். பக்கத்தில் கை குறி சொல்லுங்க, ஆண்டவருடைய பார்வை உங்க மேல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் பாதத்தில் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பார்வை எனக்கு மட்டும் கிடைக்காம போயிருந்தா, ஐயோ இந்த உலகத்திலேயே எவ்வளோ பெரிய துன்மார்க்கனா இருந்திருப்பேன். ஒருவேளை நான் வாழ்ந்து கொண்டிருந்தா எவ்வளோ பெரிய பரிதாப நிலைமையில் இருப்பேன்னு நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன் ஒவ்வொரு நேரமும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் பெரிய யோக்கியமான ஆள் கிடையாது. இங்கே இருக்கிற சில பேர் சில ரவுடித்தனம்லாம் பண்ணும்போதெல்லாம் பார்த்து மனசில் சிரிச்சுக்கிடுவேன். சிலர் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது மனசு வச்சுட்டேன், எல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நீ என்னெல்லாம் முல்லாம் மாதிரி தனம் பண்ணுறியோ எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை. ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்,
தேவன் என் மீது இரக்கம் பாராட்டினார். அந்த இரக்கம் இன்னைக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறது. எவன் ஒருவன் அதற்கு செவி கொடுக்கிறானோ, எவன் ஒருவன் அவரை நோக்கி திரும்புகிறானோ, அந்த நிமிடமே அவன் வாழ்க்கையில் இரட்சண்யத்தின் கதவுகள் திறக்கிறது. இரட்சண்யத்தின் கதவுகள் திறக்கிறது. இப்ப ஆண்டவர் கூர்ந்து நோக்கின உடனே, இன்னைக்கு உங்களை கூர்ந்து நோக்குறாருக்கா, நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உடனே அவர் கூர்ந்து பார்க்குறாரு. இப்போ பேதுரு சீமோன் ஆண்டவரை மறுதலிச்சிட்டாரு. மறுதலிச்சுட்டு அவர் ஜாலி அப்படி மறுதலிச்சுட்டு தப்பிச்சிட்டோம்னு திரும்பினாரு. ஆண்டவர் அவரை கூர்ந்து பார்த்தாரு. பிரைஸ் தி லார்ட். கூர்ந்து பார்த்த இடம் தான் முக்கியம். என்ன நடந்துச்சு தெரியுமா? அதான் ஆராய்ந்து பார்க்கணும். தேவனை என்ன ஆராய்ந்து பாரும், தேவனை என்னை என் எண்ணங்களை சோதிச்சு பாரும். இப்போ கூர்ந்து நோக்கணும்னு என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க. இன்று சேவல் கூமுன் என்னை மும்முறை மறுதலிப்பா என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். கை தட்டுங்க பார்ப்போம். பக்கத்தில் கை குறி சொல்லுங்க. நீ மனம் நொந்து அழுது மனம் மாறணும்னா ஆண்டவர்கிட்ட வரணும். அவரால் மட்டும்தான் உன் உள்ளத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் மீட்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவரை பார்த்த உடனே ஞாபகம் வந்துட்டு, எப்படி அப்பா சேவல் கூறதுக்கு முன்னக்கூட்டியே நீ என்ன செய்வ? 3 முறை நீ மறுதலிச்சிருவ. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, நம்ம ஆண்டவரை எங்கெல்லாம் மறுதலிச்சிருக்கிறோம், நம்ம ஆண்டவரை நோக வச்சிருக்கிறோம், நம்ம ஆண்டவரை விட்டு எங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மனம் மாறுவீங்களா? உங்கள்கிட்ட கேளுங்க, மனம் மாற ரெடியாக இருக்கனா? சக்கேவுக்கு ஒரு நாள் மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுதா? ஏசு அந்த வீட்டில் போய் பிரசங்கமே பண்ணலங்க. ஏசு அவனுடைய வீட்டுக்கு போன உடனே சக்கேவுக்கு தெரிஞ்சிட்டு நான் யாருன்னு. அல்லேலூயா. ஒரு பாவியான பெண் இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தா, கண்ணீரால் நனைத்தா, கூந்தலால் துடைத்தாள், ஓயாது முத்தமிட்டாள். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது, இனிமே என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் பக்தி, உன் பரவசம், உன் காணிக்க இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவதற்கல்ல, உன்னுடைய இதயத்தை ஆண்டவரை நோக்கி திருப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தோடு நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை தருவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். கை தட்டுங்க பாப்போம். கல்லான இருதயம், கல்லான இருதயத்துக்கு அடையாளம் என்ன சொல்லுங்க? கல்லான இருதயத்துக்கு அடையாளம் என்ன? நேற்று 3 காரியம் சொன்னாரு. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? 1, கட்டுக்கடங்காதவர். 2வது, பிடிவாதம் உள்ளவர்கள். 3வது, என்னை விட்டு விலகியவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 3மே ஏன் இருக்கு தெரியுமா? இருதயம் என்னவாயிட்டு? கல்லாயிட்டு. இருதயம் கல்லானதுனால தான் மனைவி கதறி கதறி அழுதா கூட குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அதே இருதயத்தை தேவன் மாற்றிட்டார்னா அந்த மனுஷனை போல புனிதன் வேற யாரும் இல்லை. கல்லான இருதயம் மாறிட்டுனா
நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் கத்தோலிக்க திருச்சபையில் பிரதிபலிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? ஆண்டவரே, என் இருதயம் மாறணும். ஆமென்.